என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்ப்பா, கிளம்பிட்டேன். சரிம்மா சரிம்மா. பேகு எங்க? அது வேணாம்ப்பா. இன்னைக்கு நான் லஞ்ச் எடுத்துட்டு போல. ஏம்மா சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, எடுத்துட்டு போ லஞ்சு. இல்லைப்பா, இன்னைக்கு தலைவரோட பொண்ணுக்கு நிச்சயமா, அதனால எல்லாருக்கும் சாப்பாடு அங்கே சொல்லியிருக்காங்க. ஓ ஆமா, நேற்று கூட எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. அப்போ நீங்கள் வருவீங்களாப்பா மதியம்? இல்லைம்மா, அங்கே வரமாட்டேன். நீயும் போகாத. அந்த வீட்டு பொம்பளைங்க தானே நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டது. அவங்க வீட்டுக்கு எப்படிம்மா போறது? அப்பா, எல்லாரும் போவாங்க, நான் மட்டும் போகலன்னா ஏதாவது கேட்பாங்கப்பா. அப்படின்றியா? அதுவும் கரெக்டு தான். சரி, நீ மட்டும் போயிட்டு வா. ஸ்கூல் சார்பாக தானே போற. அந்த பொம்பளைங்க கிட்டல எந்த பேச்சும் வச்சுக்காத. போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துரு, சரியா? ம், சரிப்பா. சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா ஈஸ்வரி, டெக்கரேஷன்லாம் ஓகேவா? ஏதாவது குறை இருந்தா சொல்லிடுமா. என்ன நீ இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா. ஆதி ரெடி ஆயிட்டானா? தெரியலனே, இதோ போய் பார்க்கறேன். பார்த்து சீக்கிரம் ரெடியாக சொல்லுமா. சரினே. ஏப்பா முருகன், இங்க வா. சொல்லுங்க ஐயா. வேலைலாம் சரியா நடக்குதா? எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்கு. சமையல்காரங்க வந்துட்டாங்க, சமையல் ரெடி ஆகிட்டே இருக்கு. கரெக்டான டைமுக்கு பந்தி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கதான் சாப்பாடு. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாம் கூப்பிட்டு இருந்தேனே, சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்யா. எல்லாருக்கும் மதியம் சாப்பாடு இங்கே தான். மதிய சாப்பாடுக்கு கரெக்டாக வந்துருவாங்க. வேலையெல்லாம் கூடயே இருந்து பார்த்துக்கோ. நான் வரேன். என்ன மாப்பிள்ள, இன்னும் கிளம்பாம இருக்க? மச்சான், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்டா. டேய், என்னடா விளையாடுறியா? நிச்சயத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குடா. இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு நிச்சயம். இப்போ போய் இப்படி சொல்ற? ஏன் மச்சான், என்ன ஆச்சு? என்னால சித்ராவை கல்யாணம் பண்ண முடியாதுடா. சித்ரா நல்ல பொண்ணு தான்டா. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு அவளை கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை? டேய், வாயை திறந்து சொல்லு. என் மனசுல தியா இருக்கா மச்சான். என்ன ஆதி, விளையாடுறியா? எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு, இப்போ வந்து இப்படி குண்டை தூக்கி போடுற? ப்ளீஸ்டா மச்சான், என்னால தியா இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ அடை ஏதாவது பண்ணணும். டேய், இப்போ போய் என்னடா பண்ண முடியும்? ஆதி, கிளம்பிட்டியா? என்னப்பா இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்க? ஏன்பா சந்தோஷ், நீ எதுவும் சொல்ல மாட்டியா? டைம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பல. இதோ சொல்றேம்மா. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. உன்னோட ட்ரெஸ்லாம் அந்த கபோர்ட்ல இருக்கு, அதை போட்டுக்கோ. சந்தோஷ், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். சீக்கிரமா உன்னை ரெடி பண்ணி கூட்டு வா. சரிங்கம்மா. ஏய், என்னடா பண்ண போறோம்? சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு கிளம்பு, அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்திடுடா. இந்த நிச்சயமே நடக்கக்கூடாது. இப்போ வந்து சொல்லி என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நீ முதல்ல குளிச்சுட்டு கிளம்பு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா.
இந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்துறது? ஏ அகிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை சொல்லுங்க. மணி என்ன ஆகுது? எல்லாரும் வரவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. சித்ரா கிளம்பிட்டாளா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்காத்த. சரி, அவளை சீக்கிரமா கிளம்ப சொல்லு. என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் பாண்டியும் போய் வர்றவங்களை கூப்பிடுங்க. அங்க யாருமே இல்லை நிக்க. சரிங்க தே, இதோ போறேன். மணி என்ன ஆகுது? இன்னும் கிளம்பிட்டு இருக்கா? அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? வாங்க வாங்க. வாப்பா ரோலெக்ஸ். வரோம் ஐயா. உள்ள போய் உட்காருங்க. வாங்க வாங்க லட்சுமி, வாங்க. வாங்கப்பா வாங்க, உள்ள போய் உட்காருங்க. மேடம், நேரா பாருங்க. மேடம், லைட்டா சரிங்க. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. மாமா வர போறாரு. ஷோ, எப்படி இருப்பாரோ இந்த ட்ரெஸ்ல? ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏ அகிலா, இங்க வா. சொல்லுங்க அத்தை. ஏண்டி மேடையில வந்து நிக்கிறா? தலையில கொஞ்சம் பூ வைக்கணும்னு இல்லையா? எடுத்துட்டு வந்து வச்சு விடு. இதோ எடுத்துட்டு வரேன் அத்தை. ஏண்டி நீயாவது சொல்ல மாட்டியா பூ வைக்க சொல்லி? இப்ப எப்படி இருக்கு? ஏன் ஈஸ்வரி, பயமா இருக்குமா? பயப்படாதடி, நாங்க தானே இருக்கோம். இங்கே நின்னுக்கோ, எனக்கு வேலை இருக்கு. நான் போய் பாக்குறேன். அர்ஜுன், பின்னாடி நிறைய இடம் இருக்கு, அங்க வந்து உட்காந்துக்கலாம். சரி சார். டியா, இங்க ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி வாங்க உட்காந்துக்கலாம். டேய் விடுடா. என்னடா என்னைய பாக்குற? அங்க போய் நில்லு. சார், கொஞ்சம் க்ளோஸா வாங்க. எல்லாம் இது போதும், இப்படியே எடுங்க. ஆடி, என்ன பண்ணிட்டு இருக்க? நேரா நில்லு. கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லு. தியா, இவனா? என்ன அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட நிச்சயம் நடக்குது? என்ன நடக்குது இங்க? இவருக்கு தான் நிச்சயமா இன்னைக்கு? என்கிட்ட வந்து என்ன விரும்புறேன்னு சொல்லிட்டு இங்க நிச்சயம் பண்ணிட்டு இருக்காரு. இது கனவா இருக்கணுமா கடவுளே? நான் சம்மதிக்கலைன்றதுனால அவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரா? தப்பு தான், என் மேலே தப்பு தான். நான் தான் அவரை வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ஏன் என் மனசு கேட்க மாட்டேங்குது? அவர் இன்னொரு பொண்ணோட நிற்கிறத ஏன் என்னால் ஏற்றுக்க முடியலை? மாமா, நேரா பாருங்க. என்ன தியா, அவன் கூட வந்திருக்க? இப்பவும் ஒண்ணு இல்ல தியா, ஒரு வார்த்தை, நீ ஒரு வார்த்தை சொல்லு தியா, நான் உனக்காக வரேன். எனக்கு இங்க வேற யாரும் வேணாம். என்னால உன்னை அவன் கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியல. என்னோட இந்த நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அவரோட காதலை என்னால் ஏற்றுக்கவும் முடியலை. அவர் இன்னொரு பொண்ணோட நிற்கிறது என்னால் தாங்கிக்கவும் முடியலை. இது என்ன எனக்கு வந்து சோதனை? ஆதி, நீங்கள் இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறத
பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. நான் போகிறேன். நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். என்னால் நீங்கள் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதை தாங்கிக்கிற மனப்பக்குவமும் எனக்கு கிடையாது. ஆதி, எங்க போற? இதோ வந்துடுறேன் பாட்டி. என்ன அவசரம் உனக்கு? இங்க வா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் பாட்டி. ஆதி, எல்லாரும் வந்திருக்காங்க, வந்து நில்லு. இன்னொரு 10 நிமிஷத்துல ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ. பாட்டி, உன் அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும், வந்துடு. பந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ போ. ஏய் சித்ரா, சீரியடி. சார், மேடம், நேரா பாருங்க. ஏமா ஈஸ்வரி, நிச்சயம் சிம்பிளா நடந்துருச்சேன்னு வருத்தமாமா? கல்யாணத்தை இதை விட கிராண்டா பண்ணிடலாம். இல்லனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுவே நல்ல கிராண்டா தான் இருந்தது. சரியா பாண்டி, தட்டு மாத்திடலாமா? மாத்திடலாமா? அகிலா, அந்த தட்டை எடுத்துட்டு வா. புடவை எங்க? மறந்துட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா, வாங்கிக்கோ. இந்தாங்க அண்ணி, வாங்கிக்கோங்க. ஆதி, இந்த மோதிரத்தை எடுத்து சித்ராவுக்கு போட்டு விடு. சித்ரா, இந்த மோதிரத்தை எடுத்து ஆதிக்கு போட்டு விடு. கையை காட்டுங்க. அப்புறம் என்னப்பா, எல்லாரையும் சாப்பிட அனுப்புங்க. ஆதி, நீ போய் ரெஸ்ட் எடு. சித்ரா, நீயும் போ. வாங்கண்ணே, வாங்க. சாப்பாடு இந்த சைடு போங்க. சரிண்ணே. வாடி, அந்த பக்கம் சாப்பாடும். ஏங்க, வரும்போது கவர் கொண்டு வர சொன்னேன்ல, எடுத்துட்டு வந்தீங்களா? வீட்டில் இருக்கிறது நீயும் நானும். இங்கேயே சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கவரில் எதுக்குடி கட்டிக்கிட்டு? அட போங்க, அதையே சூடு பண்ணி நைட்டு சாப்பிட்டுக்கலாம்ல. கவர்ல நான் எடுத்துட்டு வரல. ஒழுங்கா போடுறத சாப்பிட்டு வீட்டுக்கு வா, இல்லைன்னா என் கூடவே வராத. என் மானத்தை வாங்கறதுக்குனே வரா. அவரு கிடக்குறாரு, நைட்டு வடிச்சு வைக்கிறது நானா அவரா? எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாரு. எங்கேயாவது போய் சமையல் கட்டில் போய் கவர் வாங்கிட்டு போய் நைட்டுக்கு வச்சுக்க வேண்டியதான். வாங்கண்ணே, சாப்பாடு அந்த பக்கம். வாங்கம்மா வாங்க, சாப்பாடு அந்த பக்கம். நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு வேலைக்காரன் நான் செய்யாம வேற யாருமா செய்வாங்க? இல்ல, ஒரு நல்ல Dress போட்டுட்டு வரலாம்ல. வேலைக்காரனுக்கு இதுவே அதிகம்தாம்மா. டேய் மச்சான், என்னடா இவ்ளோ வேகமா போற? எங்க போற? வா மச்சான், சொல்றேன். டேய், பயமா இருக்குடா, பொறுமையா போடா. நான் பேசுறத காதுல கூட வாங்க மாட்டான் மச்சான். டேய் சொல்லுடா. மச்சான், நிச்சயத்துக்கு தியா வந்தாடா. என்ன மச்சான் சொல்ற? அவ மட்டும் வரல, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவனும் வந்தான். ஆனா அவ என்னை பார்த்து அழுதா மச்சான், அழுதுட்டே போயிட்டா. அவளை பார்க்க தான் மச்சான் போறேன். அவளை எங்கடா போய் பாப்ப? எங்க இருக்கான்னு தெரியுமா? அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாம இருக்குமா மச்சான்?